பிரைஸ் லார்ட் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு மங்கி வந்து இட் வாஸ் அபண்டன்ட் பை ஹர் மதர். பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாயினால கைவிட்டப்பட்ட ஒரு மங்கி. அது ஒரு ஜூ கீப்பர் அத வளர்த்து, அதுக்கு பால் குடுத்து கொஞ்சம் வளர்ந்தோனே, அது அவங்களுடைய ஜூல வைக்கிறாங்க. பார்த்தா அங்க இருக்கிற எல்லா மங்கீஸுமே என்ன பண்றாங்க, அந்த மங்கிய அடிக்கிறதும், எந்த மங்கியுமே அத கிட்டி சேர்க்கல. பார்த்தீங்கன்னா, அந்த மங்கி வந்து அந்த மங்கிக்கு யாரோ ஒரு டால் குடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டால் அந்த மங்கி டால வச்சுக்கிட்டே எல்லா இடத்துக்கும் போகுது. அது கூடயே அது அது தன்னுடைய ஒரு தாயேன்னு நினைச்சு அது கூடயே வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மங்கி வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. உண்மையாவே காட் எமோஷனல் வென் ஐ சா தட் வீடியோ. ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. உண்மையாவே எவ்ரிஒன் தே ரிலேட்டட் தட் மங்கி வித் தேர் ஓன் லைஃப். இப்படிதான் அநேகர் இந்த உலகத்துல இருக்காங்க. கைவிட்டப்பட்ட நிலைமையா, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையா, அது தன்னையே திங்கிங் ரிலேட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கும் பைபிள் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. தான் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் சொல்கிறார். இன்னும் ஒரு அருமையான ஒரு பாடல் பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருந்தா மட்டும் போதும். இந்த காணொலியை நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாராலும் கைவிட்டப்பட்ட நிலைமையா இருக்கலாம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் நம்மளை அவருடைய நினைவில் வைத்திருக்கிறார். அந்த உலகத்தின் முடிவு பகையது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஹோல்ட் ஆன் டு ஜீசஸ். ஆண்டவரை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அவரை எங்க போனாலும் அவரை கூட்டிட்டு போங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னோடு கூட வாருங்க. யாரும் என் கூட இல்லாண்டு நீங்க என் கூட இருக்கீங்க, என் கூட இருங்க. எப்போ எந்த டைம் கிடைச்சாலும் அந்த வேதாகமத்தை வாசிங்க, அவரை பிரைஸ் பண்ணுங்க, அவரை துதிங்க. நீங்க அவர் துதிக்க பாட அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு கூட இருக்க நல்லவரா இருக்கிறார். God bless you. எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.